Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. Be safe, don't drink and drive. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தலைய வலிக்குது. எங்கடா வச்ச அந்த சரக்கா? எங்க வச்சேன்? கண்ணும் புரியல. இருக்காண்டா பயப்புள்ள. வயிறு வேற எரியுது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். இருக்காண்டா. இந்த உப்பு டப்பா வேற. சரக்கு தான் வேற பத்தல. மக்க எங்கேயாவது காய்ச்சி வச்சிருக்கலாம். பேக்கில் பார்ப்போம். இதில் காணுமே. அங்கே போய் பார்ப்போம். இருக்கு. இது பத்தாதே. பார்த்துப்போம். இருக்கு பாட்டில். இது போதுமே. ஏய் நித்யா,
சூர்யா, என்னடா பண்ணுறீங்க? சூர்யா, இன்னும் தூங்குற? அப்பதான் பாட்டில் பொறுக்க போகாமல் இன்னும் தூங்குற? அதுவா போய் பாட்டில் பொறிக்காங்க. அப்பா பள்ளிக்கூடம் போகணும்ப்பா. பள்ளிக்கூடமா? இந்த படிச்சு கலெக்டர் அப்படி கலெக்டர் அப்புற போய் அப்பன் சரக்கடி போய் பாட்டில் பொறிக்க பட. நான் போயிட்டு வர்றதுக்குள்ளார 2 பேரும் பாட்டில் பொறியா வைக்கிறீங்க எனக்கு குடிக்கிறதுக்கு. இல்ல ஒண்ணு போட்டுருவான் அவங்களாம், சொல்லிட்டேன். ஏம்மா எங்களை விட்டுட்டு போன? எங்களையும் விட்டுட்டு போக வேண்டியதானம்மா? இந்த குடிகார அப்பன்ட்டு ஏம்மா எங்களை விட்டுட்டு போன? நீ கவலைப்படாதம்மா, உடனே நான் இருக்கம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எழுந்துருமா. அண்ணா பசிக்குதுண்ணா. போய் பல் வலிட்டு வாம்மா, நான் சோறத்து வைக்கிறேன். அண்ணா சோறுண்ணா. சோறு இல்லைம்மா, இருந்தது எல்லாத்தையும் அப்பா சாப்பிட்டு போயிட்டாருமா. இருமா, உனக்கு இட்லி வாங்கிட்டு வரேன். இங்கே வச்சிருந்த காசையும் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாருமா. இருமா, உனக்கு பாட்டில் போட்டு இட்லி வாங்கிட்டு வரேன். நம்ம பொறிக்க அந்த பாட்டிலையும் காணாமா, அதையும் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாருமா. போமா, நம்ம பாட்டில் பொறிக்கவே போவோம். இந்தாம்மா, வா போவோம். என் கையை பிடிச்சிக்கம்மா. அண்ணா பசிக்குது. இன்னும் 10 பாரை போட்டு வாங்க, காசு கிடைக்கும். அப்புறம் இட்லி வாங்கி தரேன். சரிண்ணா. போதுமா, போலாம். அண்ணா, அண்ணா, பாப்பா கீழே கொட்டுப்பா. அதை கொட்டுமா. ₹50 இருக்குப்பா. சரிண்ணா. வாமா, போலாம்.
இங்கே இரு பாப்பா. ரெண்டு டீனா. இது புடி பாப்பா. அண்ணா ஒரு பன் பாக்கெட்ண்ணா. வா பாப்பா. இங்கே உட்கார் பாப்பா. இந்தாம்மா. இங்கே பாருங்கய்யா, படிக்க வேண்டிய வயசில் பாட்டில் பொறுக்குதுங்க. இவதுங்களை பாட்டில் பொறுக்க வச்சுட்டு பெற்றவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரில. குடிச்சிட்டியாம்மா? அண்ணா 2 டீ காசுண்ணே. வாமா போகலாம். வீட்டில் யாருப்பா? வாங்க சார். யார் சார் நீங்கள்? உங்கள் பேர் முருகேசனா? ஆமாம் சார். நான் மாவட்ட கல்வி அலுவலகத்துலேருந்து வந்திருக்கோம். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சார் கம்ப்ளைண்ட்டு? பசங்களை பள்ளியோட அனுப்பாமல் பாட்டில் பொறுக்க விட்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். என் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிரு சார். யார் சார் சொன்னது உங்களுக்கு? அப்படியா? வா, அவங்கள கூப்பிட்டு வா. ஓகே சார். இவங்க யாரு? என் பிள்ளைங்க தான் சார். இதுதான் ஸ்கூலுக்கு அனுப்ப லட்சணமா பசங்களை? இதுமாரி ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பசங்களை பாட்டில் பொறுக்க அனுப்புனீங்கன்னா உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிவிடுவோம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் தான் இருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க சார். இனிமேல் என் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புகிறேன் சார். சின்ன பசங்க லைஃபை வீணாக்கிடாதீங்க, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பாட்டில் பொறுக்க அனுப்புனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய உதவியை நாங்கள் பண்ணுறோம். ஓகே? கூகுள் குட் ஜாப். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி தான் எல்லோரும் சமூக பொறுப்போட கண்டிப்பாக இருக்கணும். சார், கண்டிப்பாக. கூகுள் வெரி குட். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ சார்.
யாருப்பா நீங்கள்? உங்களை டீ காலில் பார்த்தேன். ஏன் பாட்டில் பொறுக்குறீங்க? பள்ளிக்கூடம் போல? இல்லை நான் ஸ்கூலுக்குலாம் போகலண்ணே. ஏன்பா? எங்கள் அப்பா ஒரு குடிக்காரண்ணே. இந்த குடினால எங்கள் அம்மா செத்துட்டாங்கண்ணே. எங்கள் அப்பா எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பாட்டில் பொறுக்க அனுப்புகிறாங்கண்ணே. அதனால தான் நாங்கள் பாட்டில் பொறுக்குறோம். இந்தாங்கப்பா சாப்பாடு சாப்பிடுங்க. இப்போ தானே டீ குடித்தோம். பரவாயில்ல சாப்பிடுங்கப்பா. நன்றிண்ணே. சரிப்பா. ஹலோ, மாவட்ட கல்வி அலுவலகமா சார்? வாங்க சார். நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? நான் தான் சார். இவங்க தானா? ஆமாம் சார், இவங்க தான். உன் பேர் என்னம்மா? நித்யா. உன் பேர் என்னப்பா? சூர்யா. நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையாப்பா? இன்னைக்கிட்ட என்ன சொன்னீங்களோ சார் கிட்ட பயப்படாம சொல்லுங்க. சரிப்பா, உங்கள் வீடு எங்கே இருக்குது? நான் பார்த்துக்கிறேன். போகலாமா? கோகுல், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். கிளம்பிட்டீங்களா செல்லம்? அப்பா நாங்க ரெடி. வந்துட்டுண்டா செல்லம். போலாமா? முருகேசன் திருந்திவிட்டார். முருகேசன் போன்ற அனைத்து குடிகார தந்தைகளும் திருந்த வேண்டும் என்பதே இந்த படைப்பின் நோக்கம்.